ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குட்டி ஸ்டோரி சேனல். இன்றைக்கி இந்த சேனல் பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் இனிய பொங்கல் நாள் வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு இனியோட கதை என்னன்னு பார்க்கலாமா? வாங்க கதைக்குள்ளே போகலாம். நகரத்தில் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு பையன் தன்னோட சின்ன வயசில் ரொம்பவே சுயநலமாக இருந்திருக்கான். நல்ல பொருள் எதுவாக இருந்தாலும் எது கிடைச்சாலும் அது தனக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பான். அவனோட இந்த குணத்தினால அவனை விட்டு எல்லாரும் மெதுவாக விலக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் அவனுக்கு நண்பர்களே இல்லாமல் போயிட்டாங்க. அவன் மேலே இருக்கிற தப்பை அவன் என்றைக்குமே உணர்ந்ததே கிடையாது. மற்றவங்கள குறை சொல்லிட்டு தான் இருந்திருக்கான். அந்த சமயத்தில் தான் அவனுக்கு அவங்க அப்பா சொன்ன 3 வாக்கியங்கள் அவனோட வாழ்க்கைக்கு ரொம்பவே உதவியாக இருந்துச்சு. ஒரு நாள் அவனோட அப்பா 2 அகலமான பாத்திரத்தில் நூடுல்ஸ் சமைச்சு எடுத்துகிட்டு வந்தார். அது 2யும் சாப்பாட்டு மேஜை மேலே வச்சார். ஒரு பாத்திரத்தில் நூடுல்ஸ் மேலே முட்டை இருந்துச்சு, இன்னொரு பாத்திரத்தில் முட்டை இல்லை. அப்பா தன்னோட பையன்கிட்ட சொன்னார், உனக்கு 2த்தில் எது வேணுமோ அதை நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னார். அந்த நாளில் முட்டை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால அவன் முட்டை இருக்கிற பாத்திரத்தை எடுத்துக்கிட்டான். அவங்க சாப்பிட ஆரம்பித்தாங்க. அவனோட புத்திசாலித்தனமான முடிவை பார்த்து அவனை பாராட்டிக்கிட்டான். முட்டையை ஒரு வெட்டினான். அவங்க அப்பா சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அவனுக்கு ஆச்சரியமே காத்துட்டு இருந்துச்சு. அவங்க அப்பா சாப்பிட்டுட்டு இருந்த நூடுல்ஸ் கிண்ணத்தில் 2 முட்டை இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான். இப்படி அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டிக்கிட்டான். அவங்க அப்பா மென்மையாக சிரிச்சிட்டே சொன்னார், மகனே, மனசில் வச்சுக்கோ, கண்ணு பார்க்குறதெல்லாம் உண்மை கிடையாது. மற்றவங்களுக்கு கிடைக்கிறத நீ அடையணும்னு நினச்சேன்னா இழப்பு எப்போவுமே உனக்கு மட்டும்தான். அதை நல்லா நீ நினைவில் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னார். அடுத்த நாள் இதே போல் 2 கிண்ணத்தில் நூடுல்ஸ் சமைச்சு எடுத்துகிட்டு வந்தார். மேஜை மேலே வச்சார். முதல் நாளை போலவே அடுத்த நாளும் ஒரு கிண்ணத்தில் முட்டை இருந்துச்சு, இன்னொரு கிண்ணத்தில் முட்டை இல்லை. முதல் நாள் சொன்ன மாதிரியே, மகனே, உனக்கு 2த்தில் எது வேணுமோ அதை நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னார். இந்த தடவையும் அவன் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசிக்கலாமே அப்படின்னு நினச்சிட்டு முட்டை இல்லாத கிண்ணத்தை எடுத்துக்கிட்டான். ஆனால் அன்றைக்கும் அவனுக்கு ஆச்சரியம்தான் காத்துட்டு இருந்துச்சு. நூடுல்ஸ் அல்வோம் இல்லைங்களா, அந்த குச்சியை வச்சு அடிவர குழாவி பார்த்தான். அதில் முட்டையே இல்லை. அன்றைக்கும் அவங்க அப்பா சிரிச்சிட்டே சொன்னார், மகனே, என்றைக்குமே அனுபவத்தோட அடிப்படையில் உனத்தை நம்பக்கூடாது. சில நேரங்களில் வாழ்க்கை உன்னை ஏமாத்திடும், தந்திரத்தில் விழ வைக்கும். இதை ஒரு பாடமாக வச்சுக்கோ. இதை நீ எந்த பாட புத்தகத்துலேயும் கற்றுக்க முடியாது அப்படின்னு சொன்னார். 3வது நாளும் அதே போல் 2 கிண்ணத்தில் நூடுல்ஸ் கொண்டு வந்தார். மேஜை மேலே வச்சார். ஒரு பாத்திரத்தில் முட்டை இருந்துச்சு, இன்னொரு பாத்திரத்தில் முட்டை இல்லை. அப்போவும் அப்பா அந்த பையன்கிட்ட சொன்னார், கண்ணா, உனக்கு தேவையானதை நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னார். இந்த முறை அவசரப்பட்டு கிண்ணத்தை எடுத்துக்காம அவன் பொறுமையாக அப்பா கிட்ட சொன்னான், அப்பா, நீங்கள் தான் இந்த வீட்டோட தலைவர், இந்த குடும்பத்துக்காக உழைக்கிறவர் நீங்கள் தான். அதனால உங்களுக்கு தேவையானதை ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவனோட கோரிக்கையை அவங்க அப்பா நிராகரிக்கலை. பையன் சொன்ன மாதிரியே அவர் ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கிட்டாரு. முட்டை இருக்கிற கிண்ணத்தை தான் அவர் எடுத்தார். பையன் இன்னொரு கிண்ணத்தை எடுத்துக்கிட்டான். நிச்சயமாக இந்த பாத்திரத்தில் முட்டை இருக்காதுன்னு அவன் நினச்சான். ஆனால் அன்றைக்கும் அவனுக்கு ஆச்சரியம்தான் காத்துட்டு இருந்துச்சு. அவனோட கிண்ணத்துக்கு அடியில் 2 முட்டை இருந்துச்சு. அவனோட அப்பா அவனை அன்பு கனியை பார்த்துட்டு இருந்தார். கொஞ்சம் புன்முறுவலோட சொன்னார், மகனே, மனசில் வச்சுக்கோ, மற்றவங்களுக்கு நீ நல்லது நினைக்கும் போதெல்லாம் உனக்கும் நல்லதே தான் நடக்கும் அப்படின்னு அவங்க அப்பா சொன்ன இந்த 3 வாக்கியங்களை வாழ்க்கை பாடங்களாக கொண்டு அதன்படி நடந்துட்டு வாழ்க்கையில் வெற்றியும் அடைஞ்சிட்டு வந்துடான். அவங்க அப்பா சொன்ன அந்த 3 வாக்கியங்களை நம்மளும் நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்தி பார்ப்போமே, வெற்றி பெறுவோம். நன்றி. நாளை வேறொரு கதையுடன் சந்திப்போம்.